கேரளால ரொம்ப ஃபேமஸான டிஷ் அப்படின்னாலே புட்டு. அந்த புட்டுல வந்து நம்மளுக்கு நேந்திர பழத்த கட் பண்ணி போட்டுட்டு, தேங்காய் பூ, நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா பெசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கேரளா மாடல்ல குருமா வச்சு இடியாப்பம் புழிஞ்சு சாப்பிடலாமேன்னு ட்ரை பண்ணி பார்த்தோம். டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நைட்டே ஊற வச்ச கொண்டைக்கடலைய குக்கர்ல 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. முட்டையும் அதிலேயும் போட்டு நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 2 பல்லாரி, 2 தக்காளி, ஒரு கடாயில தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, ஜீரகம், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ, பட்டை, பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கட் பண்ண பல்லாரி, தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி, வெள்ளைப்பூடு அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. வேக வச்ச கொண்டைக்கடலையும் முட்டையும் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கல் உப்பு போட்டு மூடி வச்சுருங்க. மசாலா வந்து நமக்கு வந்து 2 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் பொடி, மஞ்சள் பொடி கொஞ்சோண்டு, மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டாக மேலே தூவிட்டு இறக்கிக்கலாம். தாளிக்கும் போது தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த குருமாவை தாளிச்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பச்சரிசி இருந்துச்சுன்னா நைட்டே அதை ஊற வச்சு மார்னிங் எந்திச்சு அதை அரைச்சி எடுத்துட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. அந்த மாவை அதுக்கடுத்து இடியாப்பம் புழிஞ்சிங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இடியாப்பம் புழிஞ்ச மாவில் மீதி இருக்க மாவில் கொல்லக்கட்டை பிடிச்சி வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடிப்பொடியாக சண்டை வந்து நாங்கள் போட்டி போட்டு சாப்பிடுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க.